மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே பகுதியில் இருந்து தேர்வுக்கு எதிர்பார்க்கக்கூடிய முக்கிய டாபிக்ஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செஷனில் நம்ம பிரதமர் ரிலேட்டடாக என்ன கொஷின்ஸ் கேட்கலாம், என்ன மாதிரிலாம் பிரதமர் கொஷின்ஸ் கேட்டால் நம்ம எப்படி டீல் பண்ணுறது, பிரதமருடைய கால வரிசை யார் யார் எப்படி அடுத்தடுத்து பிரதமராக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா பிரதமர் பற்றி ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக நமக்கு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பிரதமருடைய நியமனம் நமக்கு நல்லாவே தெரியும். நம்முடைய சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர் யார் அப்படின்ற கேள்வி கேட்டாங்க அப்படின்னா முதல் பிரதம அமைச்சராக இருந்தவர் நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஆகஸ்ட் 15, 1947 முதல் பிரதமராக பதவியேற்ற படத்தை நம்ம இந்த விக்கிபீடியாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ தற்போதைக்கு யார் இருக்காங்க? தற்போதைக்கு 2014 மே 26 இருந்து தற்போது வரை யார் தான் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? பிரைம் மினிஸ்டர். ஓகே, இந்திய பிரதமர் அவர்களை நியமனம் செய்கிறவங்க யாரு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா பிரதமரை நியமனம் செய்கிறவர் யாரு அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர் தான். சரிங்களா? இந்திய குடியரசுத் தலைவர் தான். ஸோ எப்படி அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி இப்போ ஒரு மாநிலத்தில் இருக்கோம் அப்படின்னா அந்த மாநிலத்தில் எம்எல்ஏ எலெக்ஷன் வைப்பாங்க. அந்த எம்எல்ஏல பெரும்பான்மை பெறக்கூடிய கட்சி யார், அந்த கட்சி யாரை கை காட்டுறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர். அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மக்களவை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும் இல்லையா, எம்பி எலெக்ஷன். ஸோ இந்த எம்பி எலெக்ஷன்ல பெரும்பான்மை பெறக்கூடிய கட்சி யார் தலைவராக அந்த கட்சி காட்டுறாங்களோ அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பிரைம் மினிஸ்டர் அப்படின்ற இது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த பெரும்பான்மை யார் இருக்காங்களோ அவங்களத்தான் யார் நியமனம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியமிக்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. சரிங்களா? சரி, ஓகே. இந்த பேசிக்கான மேட்டர்லாம் நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இவருடைய பதவிக்காலம், அதாவது பிரதமருடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு சிஎம்க்கு ஒரு முதலமைச்சருக்கு பதவிக்காலம் அப்படின்றது பெரும்பான்மை இருக்கும் வரை அவர் பதவியில் இருப்பார். அதுதான் நமக்கு கரெக்டா அவருடைய பதவிக்காலம். அதே மாதிரி தான் பிரைம் மினிஸ்டர் பிரதமருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் பெரும்பான்மையில இருக்கும் வரைக்கும். ஆனால் பொதுவாக எத்தனை வருஷம் சொல்லுவாங்க அப்படின்னா 5 வருஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் பெரும்பான்மை இலக்க தவறும் பட்சத்தில் அது 6 மாசமா கூட இருக்கலாம், இல்லை 2 மாசமா கூட இருக்கலாம். அப்ப அவருக்கு பெரும்பான்மை இல்லை அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் அவருடைய பதவி பறிக்கப்படும். சரிங்களா? ஸோ அது நமக்கு தெரிஞ்சதுதான். சரிங்களா? ஓகே. இப்ப பிரதம அமைச்சர் நியமிச்சிட்டாங்க. ஸோ பிரதமர் அமைச்சர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? இப்ப பிரதம அமைச்சருடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள். ஸோ பிரதம அமைச்சருடைய அதிகாரங்கள் என்ன, அவருக்கு என்ன மாதிரியான பணிகள் எல்லாம் அவர் செய்யறாரு அப்படின்னு பாருங்க. ஸோ பிரதம அமைச்சர் தான் என்ன செய்யறாரு அப்படின்னா எம்பி இருக்காங்க இல்லையா, ஸோ மற்ற துறை அமைச்சர்களை நியமிக்கிறவர் யாரு அப்படின்னா பிரதம அமைச்சர் தான். ஸோ ஏனைய அமைச்சர்கள் இப்போ இவருக்கு வேளாண்மை துறை அமைச்சர் இவர் தான், ரயில்வே துறை அமைச்சர் இவர் தான், மத்திய நான் சொல்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய மத்திய ரயில்வே துறை அமைச்சர் தான், மத்திய வேளாண் துறை அமைச்சர் இவர் தான் அப்படின்ட்டு அந்த பிரதமர் அமைச்சர்களுக்கு துறைகளை பிரதம அமைச்சர் தான் ஒதுக்கீடு செய்வார் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரதம அமைச்சரவை உறுப்பினர்களை தேர்வு செய்வார். சரிங்களா? அதே மாதிரி குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறார். சரிங்களா? அவர் தான் பிரதம அமைச்சர் உட்பட ஏனைய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறவர் குடியரசுத் தலைவர் தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து அமைச்சர்களின் துறைகளை ஒருங்கிணைப்பது, அமைச்சர்களின் துறைகளுக்கிடையே பிரச்சனைகளை களைவது பிரதம அமைச்சரோட முக்கியமான பதவி. எல்லா அமைச்சர்களுடைய உச்சபட்ச அதிகாரம் யாருக்கு தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரிக்கு தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அரசனுடைய கொள்கைகளை அவர் தான் முடிவு செய்வார். சரிங்களா? திட்டக்குழுவோட தலைவர் யார் தான் பார்த்தீங்க அப்படின்னா பிரதம அமைச்சர் தான். திட்டக்குழுவுடைய தலைவரும் யார் தான் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி தான். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதமருடைய அறிவுறுத்தலுடைய பேர்ல தான் உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் தேர்தல் ஆணையர், பொது தணிக்கை அதிகாரி சிஏஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, தணிக்கை குழு தலைவர், இவங்க எல்லாத்தையுமே நியமனம் பண்றது குடியரசுத் தலைவர் தான். ஆனா இவருடைய அறிவுறுத்தலின் படிதான் யார் நியமிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ராணுவத்தினுடைய முக்கியமான விஷயங்களை பூராமேவும் யார் தான் பாத்துக்குருவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரதம அமைச்சர் தான் பாத்துக்குருவாங்க. அதே மாதிரி பொதுப்பணி மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்கள் கொள்கைகளை மேக்சிமம் முடிவெடுக்கக்கூடிய எல்லா உச்சபட்ச அதிகாரமுமே
பிரதம அமைச்சருக்கு தான் இருக்குது. சரிங்களா? மேலும் பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களுக்கான சிறப்பு நிதியை வந்து கொடுக்கறதுக்கான உரிமையும் அவருக்கு இருக்குது. அந்த சிறப்பு நிதி வந்து கண்காணிக்கிறதுக்காகவும் அவருடைய பணியாகவும் இருக்குது. அதே மாதிரி பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளுக்கு மேக்சிமம் அதிகபட்சமாக யார் வந்து இறுதியாக பதிலளிக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சருக்கு தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி பிரதமருடைய நமக்கு பேரிடர் இருக்கு இல்லையா, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம். ஸோ இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவராகவும் யார் தான் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சர் தான் வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? தேசிய நிவாரண நிதி மற்றும் தேசிய ராணுவ நிதி போன்றவற்றை எல்லாமே இந்த நிதி மட்டும் அவங்க கையில் வந்து இருக்கும், பிரதம அமைச்சருடைய கையில் வந்து இருக்கும். சரிங்களாங்க? சரி, ஓகே. பிரதம அமைச்சருடைய அலுவலகம் பார்த்தீங்க அப்படின்னா புதுடெல்லியில் இருக்குது. சவுத் பிளாக் ராய்சினா ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் இது பிரதமருடைய அமைச்சருடைய அலுவலகம் இதுதான். ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி ராணுவ நிதி, சரி, ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஓகேங்களா? ஸோ ஓகே, பிரதமர்களை பற்றிய முக்கியமான விஷயங்கள் சில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாருங்க. 3 பிரதமர்கள் வந்து பஞ்சாப்ல வந்து பிறந்தவங்களா இருக்காங்க. யார் யாருன்னு பாருங்க. குல்சாரி நந்தா, ஐகே குஜ்ரால், மன்மோகன் சிங், இவங்க 3 பேருமேவும் 3 பிரதமர்களுமேவும் பஞ்சாப்ல பிறந்திருக்காங்க. அதே மாதிரி அலகாபாத்தில் பிறந்தவங்க 3 பேர், ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, விபி சிங், 3 பேருமேவும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய அலகாபாத்தில் வந்து பிறந்திருக்காங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்க 6 பிரதம மந்திரிகள் வந்து இருக்காங்க. சரிங்களா? அதில் வந்து வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஜவஹர்லால் நேரு, குல்சாரி நந்தா, லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, மொரார்ஜி தேசாய், இவங்க மேக்சிமம் 6 பிரதமர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பிறந்தவங்களா இருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஜவஹர்லால் நேருவை பற்றி பார்க்கலாம். வரிசையை வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம், யார் யார் அடுத்தடுத்த பிரதம அமைச்சர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு, நமக்கு நல்லாவே தெரிஞ்சதான். ஜவஹர்லால் நேரு தொடர்ந்து அதிக நாட்கள் பதவியில் வந்து இருந்திருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா 1947 ஆகஸ்ட் 15 இருந்து மே 27 1964 வரைக்கும், அதாவது மொத்தம் 6131 நாட்கள் பிரதம அமைச்சராக இந்திய திருநாட்டில் பதவி வகிச்சிருக்கிறாரு ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேருடைய தந்தை தான் மோதிலால் நேரு. நமக்கு தெரிஞ்ச 2 நேரு அப்படின்னு முடியும், 2 பேரும் ஒரே ஆள் கிடையாது. சரிங்களா? சரி, ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து குல்சாரிலால் நந்தா. ஸோ குல்சாரிலால் நந்தாவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 முறை இடைக்கால பிரதமராக பதவி வச்சிருக்காரு. அதாவது தற்கால பிரதமர் அமைச்சர்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான 2 முறை இடைக்கால பிரதமராக குல்சாரிலால் நந்தா வந்து பதவி ஏற்றிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து லால் பகதூர் சாஸ்திரியை பொறுத்தளவுக்கு இவர் ஒரு 582 நாட்கள் பதவியில் இருந்திருக்கிறாரு. சரிங்களா? 1965 பார்த்தீங்க அப்படின்னா போருடைய வெற்றிக்கு பின்னாடி இவர் கூறிய ஜெய் சவான் ஜெய் கிசான் என்ற வாசகம் ரொம்ப பெரிய அளவில் புகழ் பெற்றுச்சு. ஸோ வெல்க போர் வீரர்கள், வெல்க விவசாயிகள். கிசான் சொல்லி வந்தாலே விவசாயிகள் தாங்க. சரிங்களா? கிசான் அப்படின்னு வந்துட்டாலே எங்கே வந்தாலும் திட்டம் வரும், கிசான் கிரெடிட் கார்டு அந்த மாதிரிலாம் வரும். கிசான் சொல்லி வந்துட்டாலே விவசாயிகள் தொடர்பாக தான். சரிங்களா? ஸோ ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்ற வார்த்தை லால் பகதூர் சாஸ்திரியுடைய புகழ்பெற்ற வாசகமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் இறந்த ஒரே இந்திய பிரதமர், அதாவது ரஷ்யாவில் இறந்திருப்பாரு. யார் அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி. சரிங்களா? ஸோ இவரை பற்றி ஒரு முக்கியமான தகவல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி இந்தியாவின் முதல் இந்திய பெண் பிரதமர். சரிங்களா? முதல் இந்திய பெண் பிரதமர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தான். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 5831 நாட்கள் பதவியில் இருந்திருக்காங்க. தன் தந்தையும் முதல் பிரதமருமான நேருவை விட 300 நாட்கள் கொஞ்சம் கம்மி. சரிங்களா? அடுத்த நிலையில வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்திரா காந்தி அம்மையார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய். இந்தியா விடுதலை பெற்றதுக்கு பின்னாடி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் பிரதமர் இந்திரா காந்தி அமல்படுத்திய எமர்ஜென்சி நிலையை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியை முதலாக தோற்கடித்து வெற்றி கண்ட ஜனதா கட்சி பிரதமர் தான் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் அவர்கள். சரிங்களா? எமர்ஜென்சி பீரியட்ல வந்துட்டு அவங்களை எதிர்த்து வெற்றி பெற்ற முதல் ஜனதா கட்சியுடைய பிரதமர் யார் அப்படின்னா மொரார்ஜி தேசாய் அவர்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து
ஸோ மதச்சார்பற்ற ஜனதா தள கட்சி இதை சார்ந்த இவர் ஜனதா கட்சியின் அமைச்சர்களுடன் பல பதவி போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கு பின்னாடி மொரார்ஜி தேசாய் பிரதமர் பதவியில் இருந்து விலகி கொள்ள சரண் சிங் சிறிது காலம் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவால் பிரதமராக சரண் சிங் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இதை நம்ம ஓரளவு தெரிஞ்சுக்கணும். அடுத்து ராஜீவ்காந்தி ஒரு விமான ஓட்டுநர், ஒரு பைலட்டு, சரிங்களா. விமான ஓட்டுநராக இருந்த இவர் தனது தாயார் பிரதமருமான இந்திரா காந்தி அம்மையாருடன் அவங்களுடைய மரணத்துக்கு பின்னாடி காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்து பிரதமர் பதவியில 41 வயதுல ஏற்ற இந்தியாவில் இளம் வயது பிரதமர் அப்படின்ற பெருமை ராஜீவ்காந்தி அவர்களை தான் சேரும். சரிங்களா, சரி, ஓகே. அதுக்கடுத்து பாருங்க விபி சிங். ஸோ காங்கிரஸ் கட்சியில பல அமைச்சர்கள் பதவி வைத்த இவர் மிகவும் கண்டிப்புடன் கடமை ஆற்றுவதில் நிதித்துறை அமைச்சராக இருந்தபோது பிரதமர் ராஜீவ்காந்தியின் தாராளமயமாக்கல் மற்றும் பணக்காரத்துவத்தையும் எதிர்த்து பின் ராணுவ அமைச்சராக இருந்தபோது ராஜீவ்காந்தி நடைபெற்ற போர்பஸ் பீரங்கி ஊழல் போன்ற மற்றும் ராணுவ தளவாடங்கள் வாங்கிய ஊழல்களை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியில் இருந்து வெளியேறி ஜனதாதளம் கட்சியில உருவாக்கி அதுல கொஞ்ச காலம் வந்து விபி சிங் வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா பிரதம அமைச்சராக இருந்திருக்காரு. சரிங்களா, பிரதம மந்திரியாக இருந்திருக்காரு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரசேகர். பிரதமர் விபி சிங் மண்டல் கமிஷன் மற்றும் ராமர் ரத பாதை நடத்தியதை தனது கூட்டணி கட்சியாக பாஜக தலைவர் அத்வானிக்கு எதிராக செயல்பட்டதால் ஜனதாதளம் ஆட்சிக்கு அளித்து வந்த ஆதரவை பாஜகவில் இருந்த தலைவர் அத்வானி விலக்கி கொண்டதால் விபி சிங் பிரதமர் பதவியிலே இருந்தார். ஸோ அது விபி சிங் பிரதமர் பதவியை இழந்ததுக்கு பின்னாடி நாடாளுமன்றத்தில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல ஜனதா அரசியல் மூத்த தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் அந்த வாக்கெடுப்புல காங்கிரஸ் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா ரெண்டுமே ஆதரவளிக்க சமாஜ்வாடி ஜனதா கட்சி சார்பில் கொஞ்ச காலம் வந்து இவர் வந்து பிரதமராக இருந்திருக்காரு. சரிங்களா, அதை நமக்கு சும்மா லைட்டா பார்த்துக்கிட்டா போதும். அதுக்கடுத்து பி.வி. ராவ். தென் மாநிலத்தை சேர்ந்த முதல் இந்திய பிரதமர் இவர் தாங்க. சரிங்களா, ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர். அது நமக்கு காங்கிரஸ் கட்சியில இருந்து அறுதி பெரும்பான்மை இல்லாம தொங்கு பாராளுமன்றமாக அமைஞ்ச போதுதான் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோட ஒரு 5 வருஷம் முழுமையாக ஆட்சி செஞ்ச பிரதமர் பி.வி. நரசிம்மா ராவ் அவர்கள். சரிங்களா, ஓகே. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா தேவகவுடா 1996 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத போதுல இந்தியாவில் பல மாநிலங்களில் வெற்றி பெற்ற கட்சிகள் இணைந்து ஐக்கிய முன்னணி அப்படின்ற கூட்டணி அமைச்சு இவர் வந்து பிரதம அமைச்சராக வந்து இருந்திருக்கிறாரு. சரிங்களா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஐக்கிய குஜராத். சரிங்களா, காங்கிரஸ் தேவகவுடா மீது கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ஏற்பட்ட எதிர்ப்பால தேவகவுடா பிரதம பதவியிலிருந்து விலகினதுனால ஜனதாதளம் கட்சி சார்பாக குஜராத் வந்து கொஞ்ச காலம் வந்து அவரும் பிரதம அமைச்சராக இருந்திருப்பாரு. அடுத்து வாஜ்பாய், அடல் பிகாரி வாஜ்பாய். இவர் பாத்தீங்கன்னா திருமணமாகாத முதல் இந்திய பிரதமர் அப்படின்னு சொல்றாங்க. இது அவர் திருமணமாகல. காங்கிரஸ் கட்சியை சேராத பாரதிய ஜனதா கட்சியில் தொடர்ந்து 5 ஆண்டுகள் பதவி வகித்தவர் இவர் தான். காங்கிரஸ் கட்சி அல்லாத ஒருத்தர், அதாவது பாரதிய ஜனதா தளத்துல 5 வருஷம் தொடர்ந்து பதவியில் இருந்த முதல் நபர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான். அதுக்கடுத்து மன்மோகன் சிங். இவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க, நல்லா தெரியும். மன்மோகன் சிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிதித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு, வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு. நிறைய மத்திய துறையில நிறைய பணிகளை வந்து மன்மோகன் சிங் வந்து இருந்திருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரதமர் மற்றும் உலகளவில் புகழ்பெற்ற பொருளாதார மேதையுமாக இருக்கக்கூடியவர் தான் யார் அப்படின்னா மத்திய நிதித்துறை அமைச்சராக இருந்த மன்மோகன் சிங். அவரும் பிரதமராக இருந்திருக்கிறாரு. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நரேந்திர மோடி தனது ஆரம்ப காலத்தில் RSS அமைப்பில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பாரதிய ஜனதா தளத்தின் சார்பாக குஜராத் மாநிலத்தில் 13 வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. இப்போ தற்போது வரைக்கும் 2014 இருந்து தற்போது வரைக்கும் யாரு நரேந்திர மோடி அவர்கள் தான் பதவியில் இருக்காங்க. சரிங்களாங்க, சரி, ஓகே. இதில் பாருங்க. ஸோ ஜவஹர்லால் நேரு ஃபர்ஸ்ட் 1889 இருந்து 1964 வரைக்கும். ஸோ ஒரு உத்தரப்பிரதேசம் புல்பூரில் வந்து பிறந்திருக்காரு. இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்தவர். ஸோ இதில் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குல்சார்லால் நந்தா ஒரு அந்த தற்காலிக இடைக்கால பிரதமராக இருந்திருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதுக்கடுத்து 2வது வந்து லால் பகதூர் சாஸ்திரி. அவர் 1904 இருந்து 1966 வரைக்கும் இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்து குல்சார்லால் நந்தா மறுபடியும் தற்காலிக பிரதம அமைச்சராக வந்து இருந்திருப்பாங்க. சரிங்களா, இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. ஓகேங்களா, ஓகே. அதுக்கடுத்து இந்திரா காந்தி அம்மையார் 1917 இருந்து 1984 வரைக்கும். அடுத்து மொரார்ஜி தேசாய் 1986 இருந்து 1995 வரைக்கும். அடுத்து சரண் சிங் 1902 இருந்து 1987 வரைக்கும்.
1900 அவருடைய வாழ்நாள் காலங்களை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இவர் வந்து 1979 80 வந்து ஆட்சியில் வந்து இருந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய அந்த வாழ்நாள் காலத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க பதவியில் இருந்த ஆண்டுகளை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. 1947 ஜவஹர்லால் நேரு பாருங்க, அவர் வாழ்நாள் காலம் வந்து 89 64 வரைக்கும். ஸோ 1947 64 வரைக்கும். ஸோ தற்காலிகமாக 1998 1998 வரைக்கும். சரிங்களா? அவர் வந்து ஒரு 13 நாள்கள் வந்து இருந்திருப்பார். குல்சாரிலால் நந்தா அவர்கள் வந்து 1964. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி 1964 1966 வரைக்கும் 216 நாட்கள் வந்து ஒரு ஆண்டுகள் 216 நாட்கள் வந்து பதவியில் இருந்திருக்காரு. இந்திரா காந்தி அம்மையார் 1966 1977 வரைக்கும் 11 ஆண்டுகள் 59 நாட்கள். சரிங்களா? அடுத்து மொரார்ஜி தேசாய் 77 79 வரைக்கும் 2 ஆண்டுகள் 126 நாட்கள் பதவியில் இருந்திருப்பாங்க. சரண் சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1979 80 காலகட்டங்களில். அதுக்கடுத்து இந்திரா காந்தி அம்மையார் 1980 to 84 காலகட்டங்களில். அடுத்து ராஜீவ் காந்தி 1984 89. அடுத்து விபி சிங்கு 89 to 90. அடுத்து சந்திரசேகர் 90 91 வரைக்கும். அடுத்து விபி நரசிம்மா ராவ் 1991 96 வரைக்கும் 4 ஆண்டுகள் 330 நாட்கள் வந்து இருந்திருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடல் பிகாரி வாஜ்பாய் இவர் வந்து 1996 ஒரு 16 நாள் வந்து இருந்திருப்பார். அதுக்கடுத்து தேவகவுடா 1996 97 வரைக்கும். ஐகே குஜ்ரால் இவர் வந்து 1997 98 332 நாட்கள் பதவியில் இருந்திருப்பார். அடுத்து வாஜ்பாய் 1998 2004 வரைக்கும் 6 ஆண்டுகள் 64 நாட்கள் வந்து இருப்பார். அடுத்து பாருங்க, அடுத்து மன்மோகன் சிங் பார்த்தீங்க அப்படின்னா 2004 2019 வரைக்கும் பிரதம அமைச்சராக இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் 4 நாட்கள் வந்து இருந்திருப்பாங்க பதவியில். இப்போ நரேந்திர மோடி அவர்கள் அதாவது 2014 மே மாதம் 26ஆம் தேதியில் இருந்து தற்போது வரைக்கும், சரிங்களா, தற்போது வரைக்கும் கிட்டத்தட்ட 10-14 வருஷங்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? 2020 2024 10 வருஷங்கள் ஆயிடுச்சு. சரிங்களா? 10 ஆண்டுகள் வரைக்கும் பதவியில் வந்து மேலே தான் இருக்கார், இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ பிரதம அமைச்சர்கள் பற்றின முக்கியமான டேட்டாஸ் இவ்வளோ தான். சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இதிலிருந்து நமக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குதுங்க. சரிங்களா? ஸோ நல்லா படிங்க. வரக்கூடிய ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாமை எல்லாருமே வின் பண்ணணும். ஸோ அதான் எனக்கும் நம்மளுடைய கணியன் குழுமத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஆசை. அதே மாதிரி மேக்ஸ் வீடியோ வந்து டெய்லி லைவ்லையும் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸுக்கு அப்படின்னு செப்பரேட்டடாக வந்துட்டு தனித்தனியாக நிறையா வீடியோஸ் வந்து இருக்குது. ஸோ டாபிக் மட்டும் பாருங்கள். டாப்பிக்கில் எந்த டாபிக் உங்களுக்கு கவர் ஆகுதோ அந்த டாப்பிக் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்லே வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்து மேக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து படிச்சுக்கோங்க. சரிங்களாங்க? ஸோ நல்லா தெளிவாக பாருங்கள். எல்லாருமே வெற்றியடைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.